என் நண்பன் விஜயகாந்த் போனதுல இருந்து என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அவன் போனதுல இருந்து போயிடுச்சு உடம்பு. கொரோனா படாத பாடு படுத்திடுச்சு எல்லாரையும். அது மாதிரி விவேக் போயிட்டான். அதுல எனக்கு ரொம்ப எல்லாமே அதுல இருந்து எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிச்சு. நானும் விஜயகாந்த் கிட்ட சொன்னேன், டே இறந்துட்டாரு அப்போலோல. இப்ப தவசின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் அவனும். டே சிவாஜி அப்பா இறந்துட்டாரான்னு அவன் தான் சொன்னான். எனக்கு ரொம்ப வேண்டியவர், தஞ்சை மாவட்டத்துக்காரரு, என் மேல ரொம்ப பாசக்காரரு, ரொம்ப பாசக்காரரு என் மேல. அவருடைய 24வது நினைவு நாளை பார்க்கணுன்ட்டு எனக்கு ஒரு ஆசை. ஏன்னு கேட்டீங்கன்னா, சிவாஜி அப்பா என் கல்யாணத்துக்கெல்லாம் வந்தாரு. என்ன எப்பொழுதுமே கும்பகோணத்தை வந்தான் கூப்பிடுவாரு. நான் அவரோட 3 படம் நடிச்சேன். 30 மாநபர் நடிகர், அவருடைய ரசிகன் நானு. இன்னைக்கு என்னன்னு கேட்டீங்கன்னா பிரபு ஒரு வாட்ஸ்அப் அனுப்பிச்சிருந்தது எனக்கு. வி.கே. ராமசாமி கிட்ட சொல்லுவாரு, சிவாஜி அப்பா 240 ரூபா இருக்குடா, மின்சார சுடுகாட்டுக்கு 240 ரூபா தான்டா, இல்லை எப்படியாவது எரிச்சிருக்கடான்னு பாரு. அதை இன்னைக்கு பார்த்துட்டேன் நான். அது மாத்திரம் இல்ல, அப்புறம் மின்சார சுடுகாட்டுல ஊர்வலமா போகும்போது நானும் விஜயகாந்த் தான் எடுத்தோம். முதல் நாள் நைட்டு நானும் விஜயகாந்த் கிட்ட சொன்னேன், டே இறந்துட்டாரு அப்போலோல. இப்ப தவசின்னு ஒரு படம் பண்ணிக்கிட்டு இருந்தேன் நானும் அவனும். டே சிவாஜி அப்பா இறந்துட்டாரான்னு அவன் தான் சொன்னான். எனக்கு என்ன பண்ணும், முதல் நாளே போய் நேரா ஜிஆர்டி ஹோட்டல்ல போய் தங்கிட்டோம். பிரபு அப்ப கனடாவோ லண்டனோ போயிட்டு வந்துச்சு. நேரா போய் ஏர்போர்ட்ல போய் அழைச்சிட்டு வந்தேன். நானும் வடிகள் தான் போய் அழைச்சிட்டு வந்தேன். நானும் வடிகளை கூட்டு போனேன். அழைச்சிட்டு அப்பாவுடைய டெத்துக்கு பார்த்துட்டு அழுது. அற்புதமான மனுஷன். அவர் மாதிரி ஒரு நடிகர் பிறப்பது ரொம்ப கஷ்டம். அது மாதிரி மதுரையில அவருடைய சிலையை திறக்கிறதுக்கு அழகிரின்ன முக்கிய காரணம். அதே போல பாண்டிச்சேரியில சிலை திறந்தோம். அதுல எல்லாம் என்னுடைய பேர் இருக்குதுங்கிற பெருமையா சொல்லிக்கிறேன். சிவாஜி அப்பாவுடைய 24 நினைவு நாள்ல அவரை பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் நேர்ல பாக்குறது மாதிரியே இருக்குது. அவருடைய ஆத்மா சாந்தி அடைய எல்லாம் நல்ல இறைவனை வேண்டிக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். என்னுடைய உடல்நிலை நான் என்னத்த சொல்றது, நல்லாதான் இருக்கேன். பட் என் நண்பன் விஜயகாந்த் போனதுல இருந்து என்னுடைய ஆரோக்கிய நண்பன் அவன் போனதுல இருந்து போயிடுச்சு உடம்பு. கொரோனா படாத பாடு படுத்திடுச்சு எல்லாரையும். அது மாதிரி விவேக் போயிட்டான். அதுல எனக்கு ரொம்ப எல்லாமே அதுல இருந்து எனக்கு ஒரு பயம் வர ஆரம்பிச்சிருச்சு. என்னன்னு கேட்டீங்கன்னா, நான் கால் பிராக்சர் ஆயிடுச்சு. என் பொண்ணு டாக்டரா இருக்கனால தப்பிச்சேன். அது ஊனக்கூடாதுன்னு இருக்கானுங்க. அதனால ஜாக்கிரதையா பார்த்து நடந்து போங்கன்னு. அதுல இருந்து நான் கேர்ஃபுல்லா இருக்கிறேன். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம், சிவாஜி அப்பாவுடைய ஆத்மா. அதனால சரி, நான் வரேன் தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. 10